ஸோ இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் சென்டரில் இருக்கிறோம். ஸோ லைட் ஷோ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட ஈவினிங் ஃபுல்லாக லைட் வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ அதோட சீசனாக போய்கிட்டு இருக்கு. இப்போ லைட் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும். இப்போ எப்படி லைட் எரியுது பாருங்க. ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா வந்து இந்த ஈவினிங் டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி டெய்லி இருக்குது. பட் இன்றைக்கி சாட்டர்டேனால கொஞ்சம் கூட்டம் க்ரௌடாக இருக்குது. சண்டே இதை விட க்ரௌடாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். அங்கே சவுடு எவ்வளோ க்ரௌடு இருக்குது பார்க்காது. இப்போ ஆரம்பிக்க பாருங்கள். இப்போ லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுவாங்க. 5 4 3 2 1. எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஒரு எதிர்பார்ப்பு சம்போ மகாதேவா. பார்க்குறதுக்கே பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எவ்வளோ க்ரௌடு. அப்போ அந்த ஒரு தண்டராக இருக்கட்டும், அப்புறம் அதோட அந்த ஃபோக்கஸிங் லைட் பண்ண போய் இது பண்ண சூப்பராக இருக்கும். கண்ணு தெரிஞ்சே இல்லையா? கண்ணு இல்லைன்றீங்க. இப்போ எனக்கு மட்டும் காட்டுற மாதிரி சொல்கிறேன். செம க்ரௌடு நீங்கள். செம கூட்டம். திருவிழா மாதிரி கரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கரெக்டாக 7:45 ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 7 என்னென்ன ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்தால் கூட மக்கள் அதுக்கப்புறம் மக்கள் கழிஞ்சிடும்ல. எனக்கு இதில் பிடிச்சது அந்த உடம்புல அந்த தண்டர் இருக்குதுல்ல, மேலே வந்து தண்டர் பறிய மாதிரி. தண்டரா? இடி இடி இடி. அதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பரவலாம் பார்த்துட்டு அப்பா கண்ணு திறங்க இருக்குப்பா. நான் சொல்லும்போது பாருப்பா. தரப்பார் நேற்று காட்டினா நம்ப மாட்டேங்க. இப்போ பாருங்க, இதுதான் செமைய தெரியுதுங்களா? இந்த தேட்டரில் பார்க்கும்போது எப்படி ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி இது. Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. Operation of the Himalayas. Who he was. ஆப்ரேஷன் ஆஃப் ஹிமாலயா வாழ்ந்தாங்களா? The origins of this மிஷன் ஆப்ரேஷன்னா நம்ம அதை செயல் பண்ணுறது. இந்த இப்போ நம்ம இந்தியன்ஸ்லாம் ஆப்ரேஷன் மிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி செயல்படுத்துறது. நீங்கள் பார்க்கணுமா? இல்லை பெருசு யாருக்க காட்டுறாரு? இல்லை இது போயிருக்காரு. நீங்கள் தெரியுறீங்க எல்லாம் இங்கே தான். இதை பற்றி அந்த ப்ளூ கலர் வரும்போது பாரு கண்ணு திறக்கும். சீனா people saw that he was experiencing dimensions that no one had ever known or even fathom. பட் எனக்கு என்ன ஆசை, நான் கிட்ட போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இப்போ பெஞ்சில் இருக்குல்ல, போய் முன்னாடி உட்காந்து நடந்து இதில் வேணால் காட்டுங்க இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஒன் ஆதி யோகி. இல்லை இப்போ தான் கண்ணு இல்லை. இப்போ கூட ராங் நம்பர் வந்து கரெக்டாகிட்டு இப்போ கூட இல்லை. அது இப்போ தான் நினைக்கிறேன். அது அப்படியே பார்ப்பா. இந்த படத்தில் விடுங்க. இல்லை இப்போ இல்லை. அடுத்த ப்ளூவா? ஆமாம், அடுத்த ப்ளூ. இந்த ஷேடு தானே டெக்னாலஜினா சும்மாவா? When the stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him. பாம்பு பாரசு
சீன் பாம்பு மேலே வந்து தெரியுமா அந்த தான் அந்த பாம்பு பாருங்களா பாம்பு வந்து படம் எடுத்து நிற்கின்னு ஒருவேளை இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ டைமு நம்ம போகிறப்ப டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல பரவலாம் பரவுது பறக்கல பறவை தான் அதை பறந்து போகுது கூட்டமாக இருக்கு ஆனால் பறக்கலண்ணா அது ஏதோ வந்து இந்த எல்லாருமே ஹிஸ்ட்ரி இருக்குது எல்லாம் அந்த ஒரு டிசைன் பண்ணுறாங்கல்ல ஆமாம் அதுக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி இருக்குது ஆஹா அது சாமி தான் பாம்பு பார்த்தீங்களா பாம்பு படம் எடுத்து நிற்குது ஆமாம் இதெல்லாம் பார்த்தா கண்ணு திறக்கிறத இப்போ ஒன்று ஒன்றா உடையுது பாருங்க அப்படியே கண்ணு திறக்கிறத பாருங்க இன்றைக்கி நம்ம கண்ணு திறக்கிறத பார்த்துடுறோம் அந்த ஒயிட் கலர் தானே வரும் இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன் ப்ளூ கலர் வரும் ப்ளூ இல்லை ஒயிட்டாக வரும் ப்ளூ வரும்போது தான் வரும் உடஞ்சிருச்சா இப்போ பீஸ் ஒரு ஆயிடுச்சு நாள் கண்ணு திறக்கலாண்ணா 4 நாள் திறந்தாரு மண்டையில் பார்த்தீங்களா இதோ ஒன்று இருக்குது மண்டையெல்லாம் பார்க்க டிசைன் மண்டையில் வந்து சார் அதுவும் பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது ரியல் பாம்பு மாதிரி இருக்கு குட்டி பாம்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது மண்டையில் இப்போதான் கண்ணு திறப்பாரு அப்படியே பாரு அந்த ஒயிட் கலர் வந்து ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் தான் இல்லையா பாம்பு தானே படம் இருக்குது ஒரே செகண்ட் தான் கண் திறக்கும் பாரு பாப்பா ஓகேவா ஒத்துக்கிறியா சின்ன பாரு ஆட்டாங்க ஆமாம் அது கண்ணு திறக்கல கண்ணு லைட் அடிக்குது எதை அடிக்கிட்டான் கண்ணை திறந்தாதான் இல்லையா அப்படிதான் கண்ணு திறக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க சரி உங்க அவர் ஆசை தீர்ந்து ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மை முற்றிலும் உண்மை திறக்கல தான் அது எப்படி திறக்க முடியும் லைட்டிங்லாம் கொண்டு வராங்க கண்ணு திறக்கிற மாதிரி நான் மட்டும் என்ன சொல்றேன் He transmitted the profound science of yoga in its full depth and dimension. கண்ணு சூப்பராக தெரிஞ்சது டெப்த் அண்ட் டேமேஜ் அவர் ஓன் வாய்ஸில் பேசியிருக்காரு போல தெரியுதுங்களா சத்குரு He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation. In this magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. ஆஹா லேசர் லைட் பார்த்தீங்களா மேலே முதல்ல வந்து டாட் மாதிரி அங்கே இருக்குது வெள்ளை நாங்கள் வந்த 2 நாள் பார்த்தோம் அதை வந்து அது எண்டில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டார் கிடையாது ரவுண்டாக டாட்டு ப்ளூ கலரில் ஒரு டாட் அது எண்டில் ஆமாம் இது நீட்டாக போகுதுல்ல Of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. தேவி பார்வதி செம்மையாக இருக்குல்ல அது கரெக்டாக அந்த மண்டைக்கு ஏற்ற மாதிரி வருது பார்த்தீங்களா அலர்ஜிமெண்ட் பெருசு பண்ணா என்னங்கண்ணா ஜூம் பண்ணால் இன்னும் கிட்ட தெரியும் ஜூம் போகாதுண்ணா நீங்கள் நெட்டில் பார்க்க முடியாது ஜூம் போகாது வேணா அவர் இதில் பார்க்க சொல்லுங்கள் இது பாருங்கள் அதை காட்டுறல இதுலேருந்து தெரியும் அவர் பார்க்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்க முடியாது Reveling in ecstatic states, said, என்னோட சேனல் இருக்குது வீடியோ போட்டிருக்கேன் "What you have, show me the way." என்ன ஒரு ஜி சொன்ன கூட என்ன எந்த நாட்டில் இருந்து பண்ணாங்க ஜப்பானா ஜப்பான் டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜி இந்த லைட்டிங் ஷோ வந்து ஜப்பான் இன்னும் கிட்ட போனால் என்ன நல்லா சொல்லுவேன் இப்போ மக்கள் வந்திருக்காங்கல்ல இவ்வளோ பேர் வந்திருக்கனால அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட் புரியுதுங்களா இப்போ இதுக்கோசமே இந்த லைட்டிங் கோசமே இந்த ஈவினிங் டைம் வரணும்
அதுதான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் கரெக்டாக. ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அதுதான் 7:30 போடுறாங்க. 7:30 or 8 o'clock போட்டாக்கா வெளியூர்லேருந்து வரவங்க கூட பஸ் நைட்டு 10 மணி வண்டினா கூட போய்டும். Adiyogi absorbed her and made her a part of himself, and hence he is the ideal man. சிவன் பார்வதி வந்துட்டாங்க. ஐடியல் தெரியுதா? சிவன் பார்வதி ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் அந்த ஒரு மியூசிக் வந்துருமா? சங்குத்திர சவுண்டு மறுபடியும் பாருங்க. இந்த நிலா மண்டியில் எடுத்துக்கிறது சூப்பராக சூப்பராக இல்லை ஈஸ்வரா. நிறைய பேர் இதில் Seeing the splendor of this magnificent union, Ganas, his constant companions, asked, "What about us?" கோடு போட்ட மாதிரி கரெக்டாக. Adiyogi said, பேக்ரவுண்டில் வச்சுருப்பானோ இந்த டைமில் மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி. அதுக்குன்னு தனியாக ஒரு இது வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? பரவாயில்ல. என்னண்ணா? இல்லை யாரும் இல்லை. ஒரு டாட் மாதிரி வந்து அதான் இன்னும்